அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா கார சட்னி தாங்க செய்ய போகிறேன். இந்த கார சட்னி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 1 வீக் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இட்லி எத்தனை வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் கருக விட்டுறாத நம்ம வந்து பொன்னிறமாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். இந்த சட்னி வந்து அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் ட்ராவல் போகும்போது கூட இந்த சட்னி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க. பாருங்கள், இப்போ வறுத்த மிளகாவை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நம்ம இப்போ அதே எண்ணெயில் ஒரு பூண்டு பெரிய பூண்டாக எடுத்துருக்கேங்க. பூண்டை உரித்து அது எப்படியும் ஒரு 20 பல் வந்துச்சு. அந்த எண்ணெயிலே லைட்டாக நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் ரொம்பவும் போட்டு இந்த பூண்டை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிட வேணாம். லேசாக நீங்கள் வந்து ப்ரௌன் கலர் ஆனால் போதும். அதையும் எடுத்து அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, அதே எண்ணெயில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இருக்கும். அதை எடுத்து நல்லா நம்ம எப்பயுமே புளி சேர்க்கும்போது நீங்கள் கழுவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அதில் தூசு கல் மண் எல்லாமே இருக்குங்க. பாருங்கள், அதே நல்லா நான் ஒரு செகண்ட் எடுத்து நான் அது எண்ணெயில் நான் வந்து வறுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யும்போது நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். 1 வீக் வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு வந்து கெட்டு போகாது. இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 தக்காளி பழமாக எடுத்துருக்கேங்க. அது உள்ளே இருக்க அந்த இது நடுவில் இருக்கிறத எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இந்த தக்காளியை நல்லா சுருங்கி வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கலாம். கார சட்னி பிரியர்களுக்கெல்லாம் இந்த ஒரு சட்னி வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதோட நீங்கள் ஒரு பொட்டுக்கடலை சட்னி கூட வச்சு சாப்பிட்லாங்க. இந்த தக்காளியை ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி சுருங்கி வர வரைக்கும் வதக்கணும். அந்த எண்ணெயிலேயே நம்ம எல்லாமே எண்ணெயில் வதக்கி செய்யும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேங்க. எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சு எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம். எப்படியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு போகிறேங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஆறி வந்திருக்கு. இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே காட்டக்கூடாது. அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே நமக்கு வந்து போதும். இந்த கார சட்னியில் லேசான புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்த மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன். நான் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம வெல்லம் சேர்த்து செய்யும்போது அந்த புளிப்போட சுவையும் உங்களுக்கு எடுத்துக்காட்டும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ ஃபைனலாக ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். அதே நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து நம்ம அதை அரைச்சி வச்சிருந்த சட்னி எடுத்து ஊற்றிட வேண்டியதாங்க. அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் அதை மட்டும் சேர்த்துருக்கேன். தண்ணி நீங்கள் அதிகம் சேர்த்துறாதீங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலகலன்னு நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம அந்த சட்னியை இறக்கிட வேண்டியதாங்க. நமக்கு அந்த கொதிக்கும் போதே அவ்வளோ தூரம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நான் சொன்ன மெத்தடில் இந்த சட்னி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி மலிவாக கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சட்னிலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா அவசரத்துக்கு நமக்கு வந்து உதவுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டால் சூப்பரான நமக்கு வந்து கார சட்னி ரெடி பண்ணிவிட்டேன். இதுக்கு வந்து ஒரு சாஃப்டான இட்லி தாங்க இன்றைக்கி வந்து சுட்டிருக்கேன். நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு அப்படியே எல்லாேருக்கும் சூடாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். எப்போதுமே கார சட்னினா கூடுதலாக ஒரு 2 இட்லி சாப்பிட்லாங்க. இதுக்கு வந்து புசு புசுன்னு ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ டேஸ்ட் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ரேஷன் அரிசியில் சுட்ட இது இட்லி தாங்க இது. அவ்வளோ அந்த சாஃப்டான இட்லியோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை.